we can like, ஓகே நம்ம வந்து இப்போ நம்ம மேனுவல் ரீகன்சிலேஷன் பார்த்தோம். ஸோ இப்போ ஆட்டோ ரீகன்சிலேஷன் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். நத்திங் பட் ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி கிரியேட் அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஸ்டேட்மெண்ட் வேணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஐடி மென்ஷன் பண்ணணும். விச் அக்கௌண்ட் யூ ஹேவ் டு டூ த reconciliation, auto reconciliation account. Okay, so mention my account. Wait, give a minute. Okay. And I have to give a statement ID number and 105. Okay, but இந்த ஸ்டேட்மெண்ட் ஐடிக்கு நான் ரீகன்சிலேஷன் ஆட்டோ பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆன் பண்ணுவோம். ஓகே, go to the create bank statement, அக்கௌண்ட் கொடுத்துப்போம். இடியட் ஸ்டார்ட் எண்டோ ரெண்டுத்துமே இன்னைக்கே கொடுத்துப்போம். ஓகே, we have to create it also today, and you have to mention the transaction code and the flow indicator is the debit or credit. Okay, now we can choose a minute credit. The deposit availabilities. Okay, I mean debit. Okay, you can put it up your 4,000. Now we want to check is there any availability for a reference account a same amount like this. Okay, now we have check manual reconciliation, bank account, and blank search. A search for 4,000 is not available for amount for reference account. Is there here available 2,000 1,000 like this? Okay, are payable for 1 lakh. Okay, 1 lakh is available here. Okay, you have to give for 1 lakh for bank statement. Go to the account, a period date. Today you can give today and end of start date also today and also today. Okay, you can give 7. You have to mention automatic cancellation today and this one and credit for 1 lakh. But the 10,000 you have to mention 0. This one. Okay, and okay, reconciliation status is now unreconciled. Okay, reconciled and uh, 7 pros.
Go to the manage reconciliation. One we have check. One we want check now. Okay. Uh, okay. It's okay. Okay. We have now create manual reconciliation. Sorry. So auto reconciliation. Stop it. Okay. Give a bank account. Okay. Automatically. Good. Gives account and ID is 7. And from date from start statement end. Okay. And today generate cash identity. You have to submit here. The 6061 is was our go to the scheduling process, scheduled process, and check now. Uh, so need the auto reconciliation is one hour succeed. Okay, relevancy feed out white. இப்போ சைனிங் செவன் கொடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே ப்ராசஸ் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் ரன் ஆகலைன்னா சைன் பண்ணிட்டு சைன் அவுட் பண்ணால் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இட் வில் பி ஆட்டோமேட்டிக். Go to the tools and schedule the process and வெயிட்டிங்கில் தான் இருக்கு. I think it's cancelled succeeded. It's cancelled. Okay. ஸோ நம்ம ஏதோ ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே. ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது ஸ்டார்ட் டேட் நம்ம இங்கே கொடுத்துட்டோம், எண்ட் டேட் நம்ம கொடுத்தனால ஸோ அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஓகே இட்ஸ் கேன்சல். ஓகே டு செக். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம ஒரு ஆட்டோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். ஸோ அதோட அதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ
Okay, sorry for interrupt. Go to the cash management. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நான் இந்த ப்ராசஸ் அதாவது நம்ம இப்போ பண்ணோம் பார்த்தீங்களா, ஆட்டோ ரீகான்சிலேஷன். ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணிட்டேன். அந்த ஸ்டேட்மெண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா 1051. ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் ஐடி பார்ப்போம். ஸ்டேட் 105 இன்கம்ப்ளீட்டட்னா இருக்கு. ஓகேவா, 105 16 ஓகே. இன்கன்சிலேஷன் இன்கம்ப்ளீட்டட் தான் வருது. ஸோ ஐ திங்க் we missed something. Mm, ஆட்டோமேட்டிக் இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஐ திங்க் அது மிக்சஸ் ஏறது தான் நினைக்கிறேன். ஸோ நான் இந்த 07 இது கூட ஓகே, நான் வந்து டேட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஆனால் இது கரெக்டாக கொடுத்தேன், பட் இது ஒர்க் ஆகல. ஐ திங்க் இன்சஸ் ஏறது தான் நினைக்கிறேன். டெஸ்ட் எக்ஸல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த ஒரு ப்ராசஸும் வராது. ஏன்னா எல்லாரும் யூஸ் பண்ணுறதுனால, ஸோ ஏதாவது ஒரு ஏதாவது சம்திங் இருக்கும் கண்டிப்பாக. Now we have to see receivable. We forgot one transaction. Okay, in a receivable. Go to the receivable transaction. Receivable. Okay, now we can one scenario. Okay, one customer we ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஸோ சரிங்களா, ஸ்டாண்டர்ட் சோர்ஸ் So you have to mention Tata our customer. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ கஸ்டமர் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணிட்டான். ஓகே, ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 லேப்டாப்ஸ். ஓகே, ஸோ அந்த இன்வாய்ஸ் வந்து 10 லேப்டாப்ஸ்க்காக போடுறேன். 10 லேப்டாப்ஸ் 10 லேப்டாப்ஸ் அண்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஈச்
ஈச். ஓகே. ஸோ ஈச் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 10. ஓகேங்களா? ஸோ 10. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஈச் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 கொடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ 10,000. 10 லேப்டாப்ஸ் வந்து ஈச் ஒரு லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 நான் மென்ஷன் பண்ணுறேன் இங்கே. ஸோ வி ஹவ் சேவ் 10 ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ். ஸோ இப்போ என்னன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நமக்கு பே பண்ணிருக்கிறது பே பண்ண வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000. ஓகேங்களா? $10,000. ஸோ ஆனால் கஸ்டமர் வந்து மறந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ஆட் பண்ணிட்டான். ஓகேவா? 11,000 நமக்கு பே பண்ணிட்டான். ஸோ 11,000 நமக்கு பே பண்ணது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அவங்க 11,000 பார்த்தீங்கன்னா அந்த 11,000ல 1000 வந்து ஆன் அக்கௌண்ட் தான் போகும். ஸோ ஆன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அக்கௌண்ட். ஸோ கஸ்டமர் வந்து சப்போஸ் மிஸ்மேட்ச் ஏதாவது அமௌண்ட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அதான் அந்த 1000 அமௌண்ட் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த 1000 வந்து நம்ம வந்து ஆன் அக்கௌண்ட்ல போட்டுப்போம். ஸோ இந்த ஆன் அக்கௌண்ட் வந்து நம்ம யாருக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எந்த ஒரு கஸ்டமருக்காகவும் நம்ம பே பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த கஸ்டமருக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம இங்கே இது பண்ணுவோம். கம்ப்ளீட் இன்டர்வியூ. Save and close. Okay, this is our transaction invoice number. Okay, so go to the and receivable, create receipt. ஸோ இங்கே ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு இது பண்ணிருக்காங்க. ஸோ மேனுவல் மெத்தோடு ரெசிப்ட் மெத்தோடு. ஓகே, நம்ம மேனுவல் மெத்தட் நம்ம இதில் கொடுப்போம். ஓகே, இங்கே வந்து மென்ஷன் பண்ணுற ரெசிப்ட் நம்பர் என்னன்னா 100 அப்படின்னு கொடுக்குறேன். இல்லைன்னா நம்ம டிரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம ரெசிப்ட் நம்பரும் இன்வாய்ஸ் நம்பரும் முன்னாடி கூட போட்டுக்கலாம். என்டர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000க்கு ஸோ 11,000 நமக்கு பே பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நம்மளோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 இங்கே. பட் ஆனால் நான் இங்கே ரெசிப்ட் அதாவது எவ்வளோ பே பண்ணியிருக்கான்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே ஸோ இங்கே பண்ணும்போது 11,000 பே பண்ணியிருக்கான். ஸோ அதை எப்படி நம்ம ஆன் அக்கௌண்ட் கஸ்டமர் ஆன் அக்கௌண்ட் பண்ணுறது இங்கே செக். ஓகே, ஸோ போட்டுட்டு ஆட் ஓப்பன் ரிசீவபிள் அண்ட் blank search. ஓகே, receipt reference number. Okay, add and done. Okay, so submit. ஓகேவா? ஸோ சப்மிட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ கஸ்டமர் நமக்கு வந்து 10,000க்கு 11,000 பே பண்ணிட்டான். ஓகே, and yeah, go to the manage receipts. ஸோ கஸ்டமர் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணிட்டான். ஸோ அதை எப்படி ஆன் அக்கௌண்ட்ல அவனோட கஸ்டமர் அக்கௌண்ட்ல பண்றதுன்னா திரும்பி நம்ம வந்து ரீட் கொடுத்துக்கலாம். go to the action and go to the more and create on account application. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து on account application for this customer, this particular customer. Okay, we create this account on account we have used for only this customer, the Tata Motors only. We couldn't able to pay another customer. Okay, could not able to another customer, only we could able to pay the Tata Motors only, this customer only we have. Okay, and create an account and amount is 1,000. Okay, sorry, 1,000. Okay, application date and accounting date. Okay, this is okay, and execution
exception reasons you have to mention. Okay, no, not a builder or rebuilder invoice. Okay, written off. Okay, ஸோ இங்கே ரைட்டன் ஆஃப் நான் இங்கே திங்க் சும்மா உங்களுக்கு சொல்கிறேன் ரைட்டன் ஆஃப்னா என்னன்னா, ஸோ இப்போ நம்ம ரைட்டன் ஆஃப்னு ஒன்று ஆப்ஷன் இது பண்ணணும்னா, இப்போ 100ன்னு ஒரு பே பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 100 பே பண்ணும்போது கஸ்டமர் நமக்கு பார்த்தீங்கன்னா 90 தான் பண்ணுறான். ஓகேங்களா? 90 நாட் 19 90. ஓகே, பேலன்ஸ் டென் $10 அவன் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நம்ம என்னன்னா நம்ம சின்ன சின்ன அமௌண்ட்லாம் நம்ம வந்து ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அதான் இங்கே டூப்ளிகேட் இன்வாய்ஸ் கன்வர்ஷன் டிஃபரன்ஸ் ஓவர் பேமெண்ட்டை எதுவும் பில் பண்ணல, நாட் பில் பண்ணலை. ஸோ அதுக்காக மென்ஷன் பண்ணிருக்கோம். இது எக்ஸப்ட் ரீசன்ஸ் நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அண்ட் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருவோம். ஓகே, ஜஸ்ட் உள்ள போய் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அக்கௌண்டட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவன் நம்ம கஸ்டமர் பே பண்ணது 11,000. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் வி மென்ஷன் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் அமௌண்ட் ஃபார் 1,000, அன்அப்ளைடு அமௌண்ட் ஃபார் 10,000. ஓகேங்களா? ஸோ இதான் இது வந்து ஆன் அக்கௌண்ட் ரெசிப்ட்னு சொல்லுவோம். ஓகே, 11,000 பே பண்ணிட்டான், 10,000 தான் நம்மளுக்கு லீகல் அமௌண்ட், 1,000 வந்து அவனோட அக்கௌண்ட் ஆன் அக்கௌண்ட். ஸோ இது எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஏதாவது நம்ம கஸ்டமருக்கு சப்போஸ் கஸ்டமர் ஃபியூச்சர்ல ஏதாவது வாங்குறான், சம்திங் பே பண்றான் அப்படிங்கும்போது, ஸோ நம்ம அந்த 1,000 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸோ நீங்க வந்து நமக்கு வந்து அவன் லைக் 10,000 10,000 நமக்கு அவன் பே பண்ற மாதிரி இருக்கும். ஏதாவது மெட்டீரியல் நம்ம வந்து கொடுத்துருப்போம், சம்திங் நம்ம ப்ரொடக்ஷன்ல இருந்து போயிருக்கோம். ஸோ அவன் நமக்கு பே பண்ற மாதிரி இருக்கும் 10,000. ஸோ நம்ம நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஸோ இவர் அக்கௌண்ட்ல 1,000 இருக்கு, ஆன் அக்கௌண்ட்ல 1,000 இருக்கு. ஸோ நாங்கள் அது வி வில் அட்ஜஸ்ட் ஃபார் திஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னா, ஸோ இந்த 1,000 வந்து நம்ம வந்து ஃபியூச்சர்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஆன் அக்கௌண்ட். கஸ்டமர் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணிட்டாலோ இல்ல ஏதாவது சப்போஸ் ஏதாவது மிஸ்மேட்ச் ஐ மீன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏதாவது பண்ணிட்டாலோ, ஸோ அவங்களோட ஆன் அமௌண்ட்ல விழுந்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் ஒன்லி இந்த விச் ஒன் டாடா மோட்டார்ஸ் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் வந்து நம்மளால பே பண்ண முடியும். தட் இஸ் நேம் இஸ் ஆன் அக்கௌண்ட் அமௌண்ட். ஓகே, அண்ட் சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே, அண்ட் ஓகே, நம்ம வந்து கிரெடிட் மெமோ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சொதப்பிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கரெக்டாக இப்போ பண்ணுறோம். பில்லிங் டிரான்சாக்ஷன் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? கிரெடிட் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஓகே, இன்வாய்ஸ் தான். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் invoice. Okay, so customer name is Tata Motors. Payment term is 30. Okay, sorry, for goods something else. Goods goods. So unit measurement பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொடுத்துப்போம். பாக்ஸ் கொடுத்துப்போம். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 10 குவான்டிட்டி. ஈச் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துப்போம். சாரி, 1,000 கொடுத்துப்போம். ஓகே, 1,000 கொடுத்துட்டோமா? ஸோ இது வந்து நார்மல் ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நவ் சேவ். ஓகே, சேவ் அண்ட் complete and close பண்ணுவோம். ஓகே, now we have to search manage transaction. கொடுத்த manage transaction. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட் மெமோங்கிறது நம்ம வந்து ரெண்டு ரெண்டு த்ரீ டூ மெத்தட்ஸ்ல சாரி த்ரீ மெத்தட்ஸ்ல நம்ம வந்து கிரெடிட் மெமோ போடலாம். ஒன்று ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ்ல போயிட்டு ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் போட்டு
டைரெக்டாக போயிட்டு கிரெடிட் மெமோ தான் அதில் வந்து அப்ளை பண்ண முடியும். எங்கன்னா இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண ஒய் கிரியேட்டிங் இன்வாய்ஸ்லேயே பண்ண முடியும். ஆஃப்டர் ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் போட்டுட்டு ரெசிப்ட் பண்ண முடியாது. ஸோ ரெசிப்ட் பண்ணும்போது அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது நான் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ கோ டு த ரெசிப்ட். Manage credit memo applications. Okay, so search our standard invoice. இங்க வந்து பார்த்தீங்கன்னா மீட் எத்தனை நான் கொடுத்துருக்கேங்கம்மா. 2 standard source பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மென்ஷன் பண்ணது 10,000. மினிட். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வரல. ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் பண்ணும்போது ஸோ நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ரெசிப்ட் கிரியேட் பண்ணுவோம். பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓகே, ரெசிப்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ரெசிப்ட் கிரியேட் பண்ணும்போது இது வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ கிரியேட் ரெசிப்ட் ஜஸ்ட் ரெசிப்ட் கிரியேட் பண்ணி பார்ப்போம். இந்த மெத்தடும் ஒரு நினைக்கணும். ஸோ மெத்தட் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் மெத்தோடு மெத்தோடு அண்ட் ரெசிப்ட் நம்பர் என்டர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,000. ஓகேங்களா? 2,000 ஓப்பன் ரெசிப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா டெபிட் மெமோ சாரி கிரெடிட் மெமோ ஒன்று போட்டு தான் நம்ம இங்கே வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம டைரெக்டாக ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இங்கே. Manage transaction date today. பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ 1106 தான் வந்து டிரான்சாக்ஷன் நம்பரு. அண்ட் கோ டு த டிரான்சாக்ஷன் அண்ட் we have to mention the credit transaction. ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸில் ஒரு கிளிக் அமௌண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் கஸ்டமருங்கிறது என்னோட டைப்பு, சோர்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் ரீசன் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ப்ராடக்ட் நான் கொடுக்குறேன்.
ஸோ இப்போ என்னன்னா 3000 வந்து 10 லேப்டாப்ஸு ஒன் குவான்டிட்டி 10. ஈச் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000. ஸோ 10,000. ஸோ டூ லேப்டாப் சாரி டூ குட்ஸ் வந்து சாரி 10 குட்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஓகே. டூ குட்ஸ் வந்து டேமேஜ். ஸோ அதுக்காக நம்ம 2000 நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து டெபிட் மெமோ சாரி கிரெடிட் மெமோ போடுறோம். ஓகே. ஸோ இங்கே பர்சன்டேஜும் போடலாம், இங்கே அமௌண்ட்டும் போட்டுக்கலாம். ஸோ இங்கே 2000 நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ் போட்டு ஓகே. பட் இன்க்ரீஸ் த பேலன்ஸ். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நீங்கள் வந்து மைனஸ் கொடுத்து ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இங்கே கிரெடிட் மெமோ. ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸில் நம்ம ஒரு கிரெடிட் மெமோ போடுறோம். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸில் வந்து டேமேஜ் கூட்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு வந்து அமௌண்ட் திரும்பி, அதாவது எனக்கு ரெடியூஸ் பண்ணுங்க, என்னோட லைபிலிட்டி ரெடியூஸ் பண்ணுங்கன்னு கஸ்டமர் கிட்ட கேட்டாங்கன்னா, ஸோ இதை இந்த 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 மெத்தட் யூஸ் பண்ணி தான் போகணும். ஓகே. 2000 பர்சன்டேஜ் நம்ம போடலாம். ஸோ டேக்ஸ் இருக்கா இல்லை ஃப்ரைட் இருக்கா அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் யூ ஹவ் சேவ் அண்ட் கம்ப்ளீட் அண்ட் ரிவ்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிரெடிட் மெமோ கிரியேட் ஆகிடுச்சு. ஃபார் குட்ஸ்ன்னு போட்டு பாக்ஸுக்கு டேமேஜ் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து -2 குவான்டிட்டி மைனஸ் ஆயிருக்கு. யூனிட் ப்ரைஸ் 1000. ஸோ அமௌண்ட் வந்து $2,000. சாரி, எஸ் $2,000 வந்து மைனஸ் ஆயிருக்கு, லெஸ் ஆயிருக்கு. ஓகே. சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுப்போம். அண்ட் நம்மளோட இங்கே போய் பார்ப்போம். ஓகேங்களா? ரிமைனிங் அமௌண்ட் 1 மினிட். ஸோ ரிவ்யூ 1 மினிட். வியூ பேலன்ஸ் டீட்டெயில்ஸ். ஓகே. ஸோ பேலன்ஸ் டீட்டெயில் பாருங்க. ஒரிஜினல் அமௌண்ட் 10,000 அண்ட் பேலன்ஸ் இஸ் $8,000 இருக்கு. கஸ்டமர் வில் பே அண்ட் ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா 2000 நம்ம ரீஃபண்ட் பண்ணிட்டோம். கிரெடிட் ரீஃபண்ட்ஸ்னா அவங்க வந்து நம்ம 2000 பே பண்ணுவாங்க, நம்மளும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி. ஸோ நம்ம பேவும் பண்ண தேவையில்ல. ஸோ 2000 நீங்கள் வந்து உங்களோட லைபிலிட்டியை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிங்க, இன்க்ரீஸ் பண்ணாமல் டிக்ரீஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் வந்து 10,000 பே பண்ணுற இடத்துல நீங்கள் 8,000 மட்டும் பே பண்ணா போகும். ஸோ அதான் இங்கே மீன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அண்ட் 7 க்ளோஸ். ஓகே. this is ஒரு வே ஆஃப் கிரெடிட் மெமோ. ஓகே. ஓகே. தேங்க்யூ.